சாதாரணமா நெறைய பேர் ஜோசியத்தில சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, 8ஆம் பாவம் அதிர்ஷ்ட பாவம். அதிர்ஷ்ட பாவம்னு சொன்னா, அன்னியண்டு மணி. சம்பாரிக்காமலே சில பேர் உட்காந்துன்னு இருப்பான். வீட்ல வாடகை வரும், வட்டி வரும், இல்ல பென்ஷன் வரும். இந்த மாரி வந்து வாழ்க்கையில இவங்களுக்கெல்லாம் வந்து 8ஆம் பாவத்தின் அதிபதி ஸ்ட்ராங்கா 8ஆம் பாவ அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தனா பலன் கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, 8ஆம் பாவ அதிபதி யாரோ பார்த்து, அவர் எந்த நட்சத்திரத்தில இருக்கிறாருன்னு பார்த்து, அந்த தெய்வத்துக்கு உரிய தெய்வம் என்னான்னு பார்ப்பாங்க. அந்த நட்சத்திரத்துக்குரிய தெய்வத்துக்கு பூஜைகள் செய்வாங்க. அதேமாரி அந்த நட்சத்திரத்துக்குரிய ஜீவ சமாதியில வழிபாடு பண்ணாங்கன்னா, அந்த நட்சத்திரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ வந்து எனக்கு வந்து சூரியன் 8ஆம் அதியா வந்து அஸ்த நட்சத்திரத்தில இருந்தால், அ அந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன். ஸோ, அவனே அவனுடைய அதிபதியா இருக்கிறதால, அந்த சூரியனுடைய வழிபாடு அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். சூரியனார் கோயில், சூரிய வழிபாடு எல்லாம் வந்து உங்களுக்கு பலன்களை அதிகமாக கொடுக்கும். காலையில எழுந்து முதல்ல செய்யக்கூடிய சிகப்பு சூரியன் தரிசனம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ, அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடியது வந்து 8ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில இருக்கானோ, அந்த நட்சத்திரத்துக்குரிய தெய்வம், அந்த நட்சத்திரத்துக்குரிய ஜீவ சமாதி. இத ஞாபகத்தில வச்சுட்டு நீங்க பண்ணணும்.